கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதுல பாதிக்கப்பட்டவங்கள போய் நேர்ல பார்த்திருக்காரு. அது ஒரு ரொம்ப ரொம்ப புதுசான விஷயம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யா அவரோட பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம பண்ணாம எப்படி இருப்போம்? 2026 எலெக்ஷன்ல விஜய் அண்ணன் ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் சைன் எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 வந்து விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அவர் வந்து டாஸ்மாக் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும், ப்ளஸ் கள்ளச்சாராயம் க்ளோஸ் பண்ணிடணும். அதெல்லாம் வந்து வேண்டாம். அது எல்லாமே அதெல்லாம் நிறைய வந்து அடித்தட்டு மக்கள் வந்து ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. எதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு? ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடணும். சாதி அது எல்லாமே சாதினால நிறைய வந்து அந்த படுகொலைகள் நிறைய நடக்குது. அதெல்லாம் இல்லாமல், சாதியே இல்லாமல் அதெல்லாம் ஒழிக்கணும். இதுக்கு தான் சைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவர் உங்களுக்கு விஜய் அண்ணன் கிட்ட இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன விஷயம்? அவர் ரொம்பவே ஹம்பிளாக இருப்பார். எவ்வளோ ஒரு உயரத்துக்கு போனாலுமே ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். அவருமே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாரு. அப்ஸையும் அதுக்கேற்ற மாதிரியும் டவுன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுவார். அவரோட ஃபேன்ஸை வந்து எந்த மாதிரி பண்ணணும், ஆல்சோ மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அகெயின்ஸ்டாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு 2010 வந்து ட்விட்டரில் வந்து நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு அகெயின்ஸ்டாக பேசினாங்க. அப்போ அவர் வந்து ட்விட்டரில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அவர் நடிச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எது? துள்ளாத மனமும் துள்ளும் மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மூவியில வந்து ஒரு சீன்ல விஜய் அழுவாரு. அப்போ நான் சின்ன பொண்ணு, என்னையும் மறந்து அந்த சீனை நான் அழுதுட்டேன். லவ்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த வயசுல வந்து விஜய் அழுகிறது என்னால் தாங்கிக்க முடியல, நானும் சேர்ந்து அழுதுட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய நடிகர்கள் பாடுவாங்க. ஆனா விஜய் அண்ணன் பாடினது மேக்சிமம் எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டு தான். அதுல விஜய் அண்ணன் பாடினது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த பாட்டு? இல்ல, எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். அடுத்ததா என்னன்னா விஜய் அண்ணன் வந்து அரசியல்ல இறங்கியிருக்காரு. அதை பத்தி நிறைய சப்போர்ட்டும் வருது, நிறைய விமர்சனமும் வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் அரசியல் வருகை பத்தி அடுத்த எலெக்ஷன்ல அவரோடது எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்லாம் மூவியில் இருந்து தான் வந்து அரசியல் வந்திருக்காங்க. அதே போல தான் இப்போ எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட அந்த நட்பணி மன்றம் அந்த மாதிரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட வந்து பிளட் டொனேஷன்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. அவர் சொன்னால் எல்லாருமே கிடைக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டாரு, யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டாரு. எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ளட் ரிலீஃப் போது எல்லாம் பண்ணாரு. ஸோ இவருக்கும் சான்ஸ் கொடுக்கலாமே, நல்லா தானே இருக்கும். வை நாட்? அதே மாதிரி முதல் முறையா பப்ளிக்கோட ப்ராப்ளம் அதுதான் அவர் வந்து எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்றாரு. ஸோ நம்ம சான்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. என்னன்னா விஜய் அண்ணா வந்து அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் நான் படம் நடிக்கிறத நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து விஜய் அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல, நடிக்கணுங்கிறது அது வந்து ஒரு ப்ரொஃபஷன். அவர் அதுதான் ப்ரொஃபஷனா இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை விட்டுட்டு அரசியல் வந்தாதான் வந்து வரணும், ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணணும் போது வை நாட் பண்ணட்டுமே. பட் ஆஸ் அ ஃபேனா நான் வந்து மிஸ் பண்ணுவேன் அவரை ரொம்பவே. அதில் இன்னைக்கு கூட போய் கத்தி மூவி பார்த்துட்டு வந்தேன். அவர் பழைய மூவிஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீ ரிலீஸ்ல பயங்கர கலெக்ஷன் எடுக்கிறதுனா அது தளபதிக்கு மட்டும்தான் இல்லையா? விஜய் அண்ணனை இந்த காரணத்துக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன காரணம்னு சொல்லுவீங்க? விஜய் சார் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அப்புறம் நல்லா பாடுவார். ஸோ இந்த 3 ரீசனுக்காக நல்லா சூப்பர் என்டர்டெய்னர் அவரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.